எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இப்போது தமிழக அரசு தரப்பு வாதம் நடைபெற்று வருகிறது. மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத விவகாரம் தொடர்பாக நீதிபதிகள் பதிவாளா தலைமையிலான அந்த அமர்வு இப்போது விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் போது ஆளுநர் மசோதாக்களை திருப்பி அனுப்பும் போது அதை ஆய்வுக்கு ஆளுநர் உட்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தலை தமிழக அரசு வைத்திருக்கிறது. ஏற்கனவே ஆளுநருக்கு எதிரான வழக்கில் ஆளுநர் ஒரு தேநீர் விருந்தை 24 மணி நேரத்திற்குள் தமிழக அரசோடு வைத்து அவர்கள் சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் 24 மணி நேரம் கடந்த பின்னரும் ஆளுநர் RN ரவியின் மௌனம் களையவில்லை. இதனால் இப்போது உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு கண்டிப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. இன்று மத்திய அரசின் வழக்கறிஞர் ஆளுநர் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் அந்த உத்தரவுக்கு இணங்க ஆளுநர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா, எடுக்கவில்லையா, அல்லது தமிழக அரசு அதை ஏற்றதா, ஏற்கவில்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக எதுவும் தெரியாத சூழ்நிலையில் இப்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனால் மத்திய அரசின் வழக்கறிஞர் என்ன பதில் கூறப்போகிறார் அங்கு என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மசோதாக்களை திருப்பி அனுப்பும் விவகாரத்தில் ஆளுநர் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன என்ற பட்டியலை தமிழக அரசிடம் கேட்டு வருகிறது. இதற்கு தமிழக அரசு சார்பில் ஆஜராகி வாதாளரும் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் வில்சன் உள்ளிட்டோர் ஆளுநரின் தொடர் நடவடிக்கைகள், அதாவது சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்தில் உள்ள தேர்தல் குழு நியமனம், அந்த துணைவேந்தரை நியமிக்காத விவகாரம், உறுப்பினர்களை நியமிக்கும் பிரச்சனை மற்றும் மசோதாக்களை, முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றாமல் திருப்பி அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இப்போது தமிழக அரசு தரப்பு வாதம் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு தரப்பு வாதம் நிறைவடைந்தவுடன் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன கூறுகிறார் என்பதை பொறுத்து இன்னும் சிறிது நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கிறது.